வெல்கம் டு ஒன் அண்ட் ஆல் தாவரவியல். தாவரவியலில் முக்கியமானது மரம், செடி, கொடி, இலை போன்றவை முக்கியமானவைகளாகும். அவற்றில் செடிகள் பலவகைகள் உள்ளன. அவைகள் படரும் செடிகள், படரா செடிகள், நீரில் மிதக்கும் செடிகள், நீரில் வேரூன்றி மிதக்கும் தாவரங்கள் என பல வகைப்படுகின்றன. ஆகவே நாம் செடிகளை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானதாகும். செடிகளில் உள்ள பாகங்கள் முக்கியமாக வேர், தண்டு வேர், சல்லி வேர் என்று பல வகைப்படும். அதே போல் அந்த செடியை தாங்குவதற்கு தண்டு மிகவும் உதவியாக இருக்கிறது. இலைகள் ஸ்டார்ச் தயாரிக்கின்றன. அதில் பூக்களும் உள்ளன. பூக்களில் அள்ளிவட்டம், புள்ளி வட்டம் போன்றவைகள் உள்ளன. ஆகவே நீரில் மிதக்கும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு தாமரை. நீரில் வேரூன்றி மிதக்கும் தாவரத்திற்கு உதாரணம் ஆகாயத்தாமரை. ஆகவே பலவகை தாவரங்கள் உள்ளன. படரும் செடி என்றால் பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். அதை போல அவரை செடியையும் எடுத்துக்கொள்ளலாம். நெற்பயிர்கள் நமக்கு உணவாக பயன்படுகின்றன. நெல்லின் அறிவியல் பெயர் சொரணம் சைவா என்பதால். அதுபோல காடுகளும் நமக்கு மழை பொழிய உதவுகின்றன. காடுகள், மரங்கள், செடி கொடிகள் முதலவை நமக்கு ஆதாரமாக உள்ளன. முக்கியமாக அவை நமக்கு பிராணவாயுவை தருகின்றன, பிறகு உணவை தருகின்றன. நெல் போன்றவை சோறு போன்ற உணவுகளையும், காய்கறிகள் நாம் உண்ணும் உணவாகவும் பயன்படுகின்றன. அதே போலவே தென்னை மரங்கள் இளநீரை தருகின்றன. அது சாப்பாட்டிற்கும் பயன்படுகிறது. மற்றும் மற்ற வகை பயன்களுக்கும் அது உதவியாக உள்ளது. உதாரணமாக தென்னை மரத்தில் இலைகள், அதாவது தென்னங்கீற்று ஓலைகள் தயாரிக்கப்படுகிறது. அதன் மூலம் குடிசைகள் கட்ட பயன்படுகிறது. மேலும் அதில் உள்ள இளநீர் குடிப்பதற்கு, கோடை காலத்தில் குடிப்பதற்கு உதவுகிறது. அதில் உள்ள நார்கள் மெத்தை தயாரிக்க பயன்படுகின்றன. அந்த மரம் சில சமயம் விட்டமாக பயன்படுகிறது. இவ்வாறாக எல்லா வகை தாவரங்களும் நமக்கு மிகவும் பயனுள்ளவையாக இருக்கின்றன. ஆகவே நாம் இயற்கையை போற்றுவோம், உயிரியலை படிப்போம், அதாவது பாட்டனியை படிப்போம். இது பல வகையில் படிப்பிற்கும் உதவுகிறது. டிஎன்பிஎஸ்சி, நீட் போன்ற தேர்வுகளுக்கும் தாவரவியல் படிப்பது மிகவும் அவசியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Again and again, like, share and subscribe. Thank you for watching. Wish you success and all. Bye bye. See you all.